பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் வசனம் இருந்தால் வசனம் வராது. வசனம் வருதுன்னா உங்கள்கிட்ட வசனம் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய இருதயத்தில் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கும் என்று சொன்னால் நம்ம எதை குறித்து கவலைப்பட மாட்டோம். ஏன்னா ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பயம், கலக்கம், நடுக்கம் இருக்காது. இப்படி தான் ஒரு ஊழியக்காரர் ஒரு கிராமத்தில் பார்த்திங்கன்னா, அவர் ஆண்டவருக்கு பிரியமாக உண்மையாக இருக்கிற ஒரு கிராமத்தில் ஒரு ஊழியக்காரர் ஒரு சந்தைக்கு போகிறார். அங்கே சந்தையில் 2 சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவங்க சில துன்மார்க்கமான காரியங்களை செய்கிறாங்க. அடாவடியாக மற்றவர்கிட்ட பணம் பறித்து சில சாட்சி இல்லாத ஜீவனம் பண்ணுகிறார்கள். அப்படியாக இந்த கிராமத்திலிருந்து போன அந்த ஊழியர் பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல சில காய்கறிகளை பதார்த்தங்களை கொள்ளும்போது அவங்க இவரையும் என்ன பண்ணுறாங்க, காசு கொடு அப்படின்னு சொல்லி ஒரு தகராறு பண்ணுறாங்க. அப்போ இவர் நான் எங்கேயா போவேன், நான் ஒரு ஊழியக்காரன், நான் அப்படின்னும் போது அவரை கேவலமாக பேசி இன்னொருத்தர் அவரை என்ன பண்ணுறாரு, துணிகரமாக அடிச்சிடுறாரு. அடித்த உடனே அவர் ரொம்ப வருத்தப்பட, நான் ஒன்று தப்புமே செய்யலையே, நீங்கள் என்கிட்ட காசு கேட்டீங்க, நான் எதுவுமே கொடுக்கலையே, நான் என்கிட்ட இல்லைன்னு தானே சொன்னேன், நான் வேறு என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரை அவமானப்படுத்தி திட்டி அவரை மற்றவங்க முன்பாக அவரை மிக கேவலமாக அவரை என்ன பண்ணிடுறாங்க, அவரை அடித்து துன்புறுத்திடுறாங்க. உடனே அந்த ஊழியக்காரர் வெட்கத்தோடு அழுதுட்டு வர்றார். ஆண்டவரே, இன்றைக்கி நான் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் சொன்னீங்களே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீரேன். ஆனால் அந்த வார்த்தையின்படி இன்றைக்கி பாருங்கள், ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் என்னை இப்படி பண்ணிட்டார், எனக்கு ரொம்ப வெட்கமாக ஆயிடுச்சு, எல்லோரும் சுற்றி இருந்து பார்த்தாங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெசனமாக அவருடைய இருதயத்தில் இருந்து தான். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாராம், ஏன்னா அவர் வாக்கு கொடுத்துருக்கிறார், நீ வெட்கப்பட்டு போவதில்லை இன்றைக்குன்னு சொல்லி. அப்போ திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லி 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 அழுது புலம்பும்போது அதே நாளில் அந்த மாலை வேலை அந்த சந்தை முடிவதற்குள்ளாக அங்கே என்ன ஆகுது, அவங்க 2 பேருக்குள்ளே இந்த சில குடிவெறி காரியத்தினால ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக எழும்பி அந்த என்ன பண்ணுறது, பணம் பறிப்பில் அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு ஒருவன் இன்னொருவனோட அடித்து அவங்க 2 பேரும் கட்டி புரண்டு சண்டை போட்டுக்கிறாங்க. அப்படி சண்டை போடுற போது பார்த்திங்கன்னா, திடீர்னு என்ன பண்ணால் பக்கத்தில் இளநீ கடை ஒன்று இருக்குது, அதில் இருக்கிற கத்தி எடுத்து இன்னொருத்தருடைய கரங்களை வெட்டிடுறான். வெட்டின உடனே அந்த இடத்துல ஒரு நாய் இருக்குது. அந்த நாய் என்ன பண்ணுது, அந்த கரத்தை எடுத்து போய் அந்த பாஸ்டர் வீட்டுக்கு, அந்த ஊழியக்காரர் வீட்டுக்கு முன்பாக போட்ட உடனே அது பின்னாலே ஓடுறாங்க நாய். அவங்க ஐயோ என் கைன்னு சொல்லி கதறான். அப்போ அங்கே போன உடனே அந்த ஊழியக்காரர் முன்னாடி போய்ட்டு என்ன சத்தம் கூட்டமாக கேட்குதுன்னு வெளியே அவர் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கை கிடக்குது. அவருக்கு இன்னும் பயம், ஏதாவது கொலைகளை நடந்துருச்சா என்னவோ தெரியல. அப்புறம் கேட்டு பக்கத்தில் ஓடி வந்த ஜனங்கள்கிட்ட கேட்கும்போது என்னென்ன நடந்த சம்பவங்களை சொன்னாங்களாம். அப்போ இப்படி வந்துருச்சேன்னு சொல்லி அவர் சந்தோஷப்படலை. ஆனாலும் ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சு, அவருக்கு எப்படியாவது அவருக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த கையை இழந்த அந்த மனிதன் அவரிடத்துல இந்த மாதிரி நடந்த சம்பவங்களை சொல்லி மன்னிப்பு கேட்டபொழுது ஆண்டவர் அந்த ஊழியக்காரர் அவருக்காக ஜெபம் பண்ணாராம். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு நாளும் நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையை நீ நம்பு அப்படின்னு சொல்லி இந்த செயல்களை காண்பிக்கிற பொழுது அவர் உண்மையாகவே ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் எந்த சூழ்நிலையும் வெட்கப்பட்டு போக மாட்டேன், ஏன்னா அவர் என்னோடு இருந்தானா எல்லாம் எனக்கு சகாயராக இருந்து நடத்துவான்னு சொல்லி அவர் என்ன பண்ணாராம், ஆண்டவருக்கு நன்றி சொன்னாராம். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தான்னு வச்சுங்களேன், வானம் பூமி ஒடிந்து போனாலும் அப்படியே வார்த்தை மாறாது பிரியமானவர்களே. அதனால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தில் வசனம் இருந்ததுன்னா வசனம் உங்களுக்கு வராது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.